friends, welcome to Sumathi Healthy Foods. இன்னைக்கு வந்து சாட்டர்டே vlog கவர் பண்ணிருக்கேங்க. காலையில வந்து ஆப்பத்துக்கு சைடிஷ் வந்து வெஜ் குருமா பண்ணேன். அதாவது சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு வெஜ் குருமா எல்லா காய்கறி போட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா பாருங்க, நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மதியத்துக்கு வந்து பூண்டு ரசம், கருவாடு தொக்கு, முட்டை வறுவல். முட்டை வறுவல் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. அது ஷார்ட்ஸ்ல வரும். என்னோட ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்காக பண்ணது. ரசமும் ஷார்ட்ஸ்ல வரும். மற்றது ரெண்டுமே நான் கவர் பண்ணிருக்கேன். கருவாடு தொக்கும் சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைல உள்ள வெஜ் குருமாவும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாட்டர்டே வந்து நான் வந்து மார்னிங் என்ன பண்ணேன், மதியம் என்ன சாப்பாட்டுக்கு பண்ணேன்றதை நான் கவர் பண்ணியிருக்கேன். காலையில் வந்து நான் சரவண பவன் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து ஒரு வெஜிடபிள் குருமா பண்ணேங்க. எல்லா காய்கறியும் போட்டு பீன்ஸு, கேரட்டு, பல்லாரி, பச்சை மிளகாய், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து போட்டு அது எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய், முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதில் பாதியாக ஜீரகம் வச்சுருக்கேன். அதை அரைச்சிக்கணும். இது வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது வந்து ஸ்பைசஸ் எல்லாமே உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதில் பிரியாணி இலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டையெல்லாம் உடச்சிட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா இதில் வந்து நம்ம வத்தல் பொடி சேர்க்க மாட்டோம், பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்ப்போம். மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, இவ்வளோதான். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அதை நல்லா காஞ்சதும் இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே உள்ளே சேர்த்துருங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நான் வந்து இன்றைக்கி ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீளமாக கட் பண்ணுறது நான் எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். பல்லாரி, பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 போல் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு இது மட்டும்தான். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பீன்ஸு, கேரட் எல்லாமே 1 by 1 சேர்த்துருங்க. இதில் தக்காளி போடக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் குருமா வைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து ஆப்பத்தை விட பரோட்டா, வீட்டில் போடுற பரோட்டாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா மூடி வச்சுட்டு அது நல்லா வேகட்டும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய், முந்திரி, ஜீரகம், பெருஞ்சீரகம் அதெல்லாமே அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கணும். அப்போ இந்த மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா தீயை வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க. தேங்காய் வந்து நல்லா கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்ததும் நம்ம கரம் மசாலா தூளை வந்து ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் 1/2 கப்பு அதையுமே உள்ளே சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப தண்ணியாக பண்ணாதீங்க, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப சத்தானதாகவும் இருக்குங்க. ஃபைனலாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சூப்பராக நமக்கு ஆப்பத்துக்கு சைடு சரவணா பவன் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்கள் போய் சாப்பிட்ட டேஸ்ட் அப்படியே நம்ம வீட்டிலேயே கொண்டு வந்துடலாங்க. இது வந்து ஆப்பத்துக்கு ஃபர்மெண்டேஷனுக்கு நான் வந்து எதுவுமே சேர்க்கல, சோடாப்பு எதுவுமே சேர்க்கல. இது கண்டிப்பாக நான் ஒரு நாள் அப்லோட் பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன் அப்படின்றத. ரொம்ப சூப்பராக காலையில் ஆப்பத்துக்கு சைடிஷ் குருமா வச்சு சாப்பிட்டாச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கமெண்ட்டு, நீங்கள் கொடுக்குற லைக் வந்து எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ. இப்போ வந்து கருவாடு தொக்கு பார்க்கலாம். மதியத்துக்கு காலையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து மண் பாத்திரத்தில் தான் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது வந்து மஞ்சப்பாறை கருவாடு. இது வந்து நல்ல வெந்நீரில் ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷமாக ஊற வச்சுருந்தேன். ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மண் போக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பல்லாரி வெங்காயம், நான் வந்து பெருசாக இருக்கிறதுனால 2 போட்டிருக்கேன். நீங்கள் குட்டியாக இருந்துச்சுன்னா 3 கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த பல்லாரியோட நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் 2 தக்காளி பழம், சின்ன தக்காளி பழமாக இருந்துச்சு, அதனால் 2 சேர்த்துருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் 4 பேருக்கு பண்ணுறேன். 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதை நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக முடிச்சிடலாம் இந்த ரெசிபி. இது வந்து ரசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கருவாடு சேர்க்கணும். கருவாடு அந்த பீசஸ் எல்லாமே உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில், தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், நல்ல எண்ணெயில் நல்லா பிரட்டி விடணும். நல்லா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா ட்ரையாக வேகட்டும். சூப்பரான கருவாடு தொக்கும் ரெடி ஆகிட்டுங்க. இது ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து முட்டை வறுவல்
வறுவல், மிளகு முட்டை வறுவல். இது ஷார்ட்ஸில் விட்டுருக்கேன், என் ஹஸ்பண்ட் பண்ணது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இது வந்து நான் ரசம், பூண்டு ரசம் வச்சுருந்தேன். இது நாளைக்கு ஷார்ட்ஸில் வருங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.